நம்ம கதாநாயகன் லியோன் ஒரு முன்னாள் ஆர்மி ஆஃபீஸருங்க. அந்த வாழ்க்கைய வேணான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல நிம்மதியான ஒரு வேலைய செஞ்சுகிட்டு இருக்காரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரோட பொண்ண சில எடுபட்ட பயல்க கடத்திருவாய்ங்க. அவன் இந்த பொண்ணுங்கலாம் கடத்துற ஒரு குரூப் தான். நம்ம ஓனர் நம்ம கதாநாயகன்ட்ட "எப்பா நீ தான் ஆர்மியில ஏற்கனவே இருந்திருக்கியே, என் பொண்ண கொஞ்சம் கண்டுபிடிச்சு குடுப்பா" அப்படின்னு கெஞ்சுவாரு. நம்ம தலைவனா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, மறுபடியும் என்னால அதுக்குள்ளலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிருவான். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு கூடனா பேசி மனசு மாறி உங்க பொண்ண நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு இந்த களத்துல இறங்குறாரு. அவங்க சாதாரண ஒரு கேங்ஸ்டர் கிடையாது, ரஷ்யன் கேங்ஸ்டர். அவங்க கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அடுத்த 7 தலைமுறையாவே பழி வாங்குவாங்க. ரொம்ப மோசமான ஒரு கேங்ஸ்டருங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொண்டு வராருதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. 2025 ரிலீஸ் ஆன இந்த படம் தான் என் ஒர்க்கிங் மேன். தமிழ் டப்ல ஓடிடில இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. எந்த ஓடிடின்னு கேட்டீங்கன்னா அமேசான் பிரைம்ல. படத்தை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களே பாருங்க. அடல்ட் கண்டென்ட்னா கிடையாது, வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம தலைமை ஜேசன் சாத்தம் தாங்க ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பில் எந்த ஒரு குறையுமே இல்லை. படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் குறையே. படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்ஷன் பீக் வரும். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவன் ஜேசன் சாந்துக்கு கொடுத்த அந்த தமிழ் வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக கொடுக்குற ஒரு தமிழ் வாய்ஸ் தாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஆனால் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. என் தலைவன் எப்பேற்பட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோ தெரியுமா? அவரை வச்சுக்கிட்டு இந்த படத்தில் ஆக்ஷன் சீன் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. படத்தோட கடைசி 20 நிமிஷத்தில் தாங்க ஆக்ஷனே இருக்கும். அதுவும் சும்மா மிரட்டி விட்டாரு. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கும். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் விசாரிக்கிற அந்த சீனா பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம த்ரில்லிங்காக போகும். தமிழ் டப்ல ஒரு நார்மலான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும்ப்பா அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அமேசான் பிரைமில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு.